Hi friends, welcome back to our channel Toppers Education. So 10th standard தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு டிப்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து மேக்ஸ் கேட்டிருந்தீங்க அண்ட் மற்ற பாடங்களும் கேட்டிருக்கீங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து மற்ற பாடங்களும் நிச்சயமாக வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுக்கான லிங்க்கும் வந்து நான் 1 by 1 கீழே ஆட் பண்ணிகிட்டே வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான சில முக்கியமான தகவல்களை வந்து இந்த வீடியோ பார்த்தலாம். ஸோ பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். அந்த மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இயர்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஓகேங்களா, ஸோ அதை சம்மந்தமாக சில முக்கியமான வீடியோக்கள் ஹவு டு கெட் சென்டம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஹவு டு யூஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட் ஓகேங்களா, ஆன்சர் புக்லெட். நீங்கள் இது வரைக்கும் வந்து தேர்வு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஓகேங்களா, ஒரு டபுள் ஷீட்டில் எழுதியிருப்பீங்க, ஒரு சிங்கிள் பேப்பரில் எழுதியிருப்பீங்க. பட் பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்லெட்டாக தான் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஹவு டு யூஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் ஓகேங்களா, பேப்பர் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த 10th பப்ளிக் எக்ஸாமுக்கான சில முக்கியமான தகவல்கள் வந்து பார்த்தலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 பகுதியில் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1 மார்க் 14 1 மார்க்ஸ் கேட்பாங்க. செகண்ட் பார்ட் வந்து 10 2 மார்க்ஸ் இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஷின் இருக்குது. தேர்ட் பார்ட் வந்து 5 மார்க் 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும், அதுலேயும் ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்குது. 8 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, ப்ராக்டிகல் ஜியோமெட்ரி, கிராஃப். டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ 8 மார்க் கொஷின் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் ரெடியூஸ்டு சிலபஸ், இப்போ இந்த கல்வியாண்டுக்கு உண்டான ரெடியூஸ்டு சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேட்டர்னில் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு தான். ஒன்று 8 மார்க்கு 5 மார்க்கு 2 மார்க்கு ஒன்று 1 மார்க், இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் நீங்கள் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராக்டிகல் ஜியோமெட்ரி கிராஃப் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அல்லது 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் அந்த 8 மார்க் இந்த பேட்டர்ன்லேயும் அட்டன் பண்ணலாம். ஆனால் 1 மார்க் 14 அவுட் ஆஃப் 14ம் கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டீங்க, கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பேப்பர் வேல்யூவேட் பண்ணும்போது ஓகே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே, இப்போ 8 மார்க் வந்து என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து செய்முறை வடிவியல் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரியிலேருந்து ஒரு கொஷினும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தியரம் ஓகேங்களா, ஸோ தேற்றங்கள் இதிலிருந்து ஒரு கொஷின் கேட்கப்பட வாய்ப்பு அதிகம்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஃபஸ்ட்டு வெளியான ஒரு புக்லெட் இது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது ஓகேவா. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு பப்ளிக் வந்து நடக்கலை, ஒரு டைம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த கொரோனா இஷ்யூ அது இது இருக்கிறதுனால நீங்கள் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் ரெடியூஸ்டு சிலபஸ், நான் திரும்ப சொல்கிறேன் ஓகேங்களா. இதில் இருக்கிறது எல்லாமே ஃபுல் போர்ஷன் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வே டு சக்ஸஸ் இவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இந்த வருஷத்துக்கான அந்த ரெடியூஸ்டு சிலபஸை ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே. இந்த ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி என்ன பண்ணோம்னா எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் 4.10 4.11 அதே மாதிரி எக்ஸசைஸ் 4.1 இருக்கக்கூடிய சம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 4.2 என்னென்ன சம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் திரும்ப சொல்கிறேன், ரெடியூஸ் சிலபஸை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த செய்முறை வடிவியலில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கல் ஓகேங்களா, வடிவத்த முக்கோணங்கள் வரைதல், அதில் ஒரு 6 சம் இருக்குது, அதில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கல்ஸ் ஓகேங்களா, முக்கோணம் வரைதல், அதில் என்னென்ன சம்ஸ், எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓகேங்களா, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெடியூஸ் சிலபஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, திரும்ப சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது தேர்ட் டைப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஒரு 3 சம் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா. அதாவது அடிப்பக்கம், உச்சிக்கோணம் மற்றும் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடு. மோஸ்ட்லி இந்த குத்துக்கோடு வரைதல் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்க. ஆல்டிடியூட் ஆஃப் த பேஸ் ரைட். அடுத்து வந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கல்ஸ் ஓகேங்களா டு எ சர்க்கிள், சாரி டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள், தொடுகோடு வரைதல் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பும் அதிகம்தான் ஓகேங்களா. ஸோ இந்த டேஞ்சன்ட் தொடுகோடு வரைதல்
அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது சிம்பிள் தான், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. மொத்தம் 25 கணக்குகள் மட்டுமே புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ரெடியூஸ் சிலபஸை நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 44. இது வந்து கிராஃப். ஓகேங்களா. ஸோ வரைபடம் வரைதல். இதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. அந்த 3 டைப் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டைப் 1, டைப் 2 அண்டு டைப் 3 பற்றி எக்ஸாம்பிள்ஸ், அதாவது மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். டோட்டலாக வந்து ஒரு 30 பேஜஸ் இருக்குது. ஓகேவா. அதை தரவாக பார்த்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து 5 மார்க். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டில் நமக்கு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் சிலபஸில் வந்து நமக்கு ப்ளூ பிரிண்ட் இருந்தது. ப்ளூ பிரிண்ட் இருந்தாக்க என்னென்ன சாப்டர்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ளூ பிரிண்ட் இல்லாத காரணத்தினால நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். பட் இருந்தாலும் என்னென்ன சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், 3rd, 5th, 8th இந்த சாப்டர்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெடியூஸ் சிலபஸை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. 3rd சாப்டரில் ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம். ஓகேங்களா. வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட்ல இருந்து அந்த இயற்கணிதம் அல்ஜிப்ரா சாப்டர்ல ஸ்கொயர் ரூட்ல இருந்து கண்டிப்பா கேட்கறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம். இது இல்லாம கொஸ்டினே வராது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. வர்க்க மூலம் அப்படிங்கிறது, ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான அதில் 2-3 மாடல் இருக்கு இல்லையா. அதில் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி, அல்லது எம்என் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி, பிக்யூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரியான சம்ஸ் வந்து கேட்பாங்க வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட்ல. ஓகேங்களா. அடுத்து வந்து குவாடினேட்டரி ஜாமெட்ரி, நாற்கரத்தின் பரப்பு. ஓகேங்களா. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல், அதுக்கப்புறம் வந்து கொலினியர், ஸ்லோப்பு, ஓகேங்களா, சாய்வு, இதெல்லாம் இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் திட்ட விளக்கம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது மேபி இப்போ ரெடியூஸ் சிலபஸில் இல்லை. ஓகேங்களா. ரெடியூஸ் சிலபஸில் இல்லை, அதனால வந்து நீங்கள் இது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ரைட். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கட்டாய வினா இருக்கு. சரிங்களா. 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் வந்து 2க்கும் மேற்பட்ட கிரியேட்டிவ் கொஸ்டின். ஓகேங்களா. கட்டாய வினா இருக்கு, கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா புக்கில் இல்லாத கொஸ்டினாக இருக்கும் கிரியேட்டிவ் கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சாய்ஸில் விட முடியாது, அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் தியரம், அந்த தியரமில் வரையறை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். 2 மார்க்கில் தியரம் கேட்டாங்கன்னா அந்த தியரத்துக்கான டெஃபினிஷன் வரையறை மட்டும் எழுதிங்கன்னா போதும். அந்த ஒரு 4 லைன் 3 லைன் வரும் இல்லையா. ஃபர்ஸ்ட் தியரத்துக்கு முன்னாடி ஒரு பேரா மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த டெஃபினிஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா, வரையறை மட்டும் எழுதுனீங்கன்னா போதுமானது 2 மார்க்கில். அந்த டயக்ராம் போட்டிங்கன்னா சிறப்பு. ஓகேங்களா. அந்த தியரத்துக்கு உண்டான டயக்ராம், அந்த டெஃபினிஷன் போட்டிங்கன்னா சிறப்பு. ஓகேங்களா. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை நீங்கள் தரவாக போட்டிங்கன்னா தான் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. 5 மார்க்லையும் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுலேயுமே கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது, கட்டாய வேணா இருக்குது. ஓகேங்களா. ரைட். 1 மார்க்கில் வந்து 3 to 4 வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 to 5. ஓகேங்களா. 3லேருந்து 5 கொஸ்டின் வந்து புக்கில் இல்லாத கொஸ்டினாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. மேக்ஸில் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அண்ட் கிரியேட்டிவ் கொஷின்ஸு தரவாக போட்டிங்க அப்படின்னா புக்கில் இருக்கிற கொஷின் நீங்கள் நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் புக்கில் இல்லாத அந்த செம்ம பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த கிரியேட்டிவ் கொஷினும் கம்பல்சரி கொஷினும் கட்டாய வினாவும் தரவாக போட்டிங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மேலும் தகவல் வந்து ஒரு 30 பேஜ் இருக்குது இந்த பிடிஎஃப் ஃபைலு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். அடுத்து மிக முக்கியமானது டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மேக்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் என்னென்ன பார்ட் கொஷனுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு 3 hours 15 minutes டைம் இருக்குது, 3.25 மணி நேரம் டைம் இருக்குது. லாஸ்ட் சிலபஸ் ஓல்டு சிலபஸ்லாம் வந்து நமக்கு 2.5 மணி நேரம் தான் கொடுப்பாங்க 10th பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து 3.25 மணி நேரம் இருக்குன்றது உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயம்தான் மாணவர்களுக்கு. அந்த 3.25 மணி நேரத்தில் முதல் 15 நிமிஷம் இருக்குல்ல, அதை வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் முதல் 10 நிமிடம் வந்து பார்த்தோம்னா வினாத்தாளை நீங்கள் வந்து படிக்கணும்.
கொஷின் பேப்பராக நீங்கள் தரவாக ரீட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம். 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டண்டன்ஸ் சிக்னேச்சர் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். சில அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது ஓகேங்களா. ஒவ்வொரு நாளும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பில் நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. உங்களுடைய வருகை உறுதி செய்வதற்கான அந்த 5 நிமிடம். எக்ஸாம் டைம் வந்து 3 ஹவர்ஸ். இதில் வந்து 8 மார்க் கொஸ்டின் ப்ராக்டிகல் ஜியாமெட்ரி அண்ட் கிராஃபுக்கு வந்து 15 மினிட்ஸ் ஓகேங்களா. அது வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு 15 நிமிஷம், கிராஃபுக்கு 15 நிமிஷம், ப்ராக்டிகல் ஜியாமெட்ரிக்கு 15 நிமிஷம். 15 நிமிஷம் அப்படிங்கிறது எனஃப் ஓகேங்களா, போதுமான நேரம் தான். நீங்கள் நல்லா ஓவர் ரைட்டிங், அடித்தல் திருத்தல், மிஸ்டேக் இல்லாமல் நல்லா தரவாக நீங்கள் போடுங்க. அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் ஓகேங்களா, ப்ராக்டிகல் ஜியாமெட்ரி கிராஃப் உண்டான திங்ஸு என்னென்ன தேவையோ, பென்சில், எரேசர், ஷார்ப்னர், அதுக்கப்புறம் வந்து காம்பஸ், என்னென்ன தேவையோ அது சம்மந்தமான மெட்டீரியல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 5 மார்க் கொஷின். 5 மார்க் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 10 கொஷின் இருக்குது. ஒரு கொஷினுக்கு வந்து 7 மினிட்ஸு. 70 மினிட்ஸில் நீங்கள் 10 கொஷின் அட்டன் பண்ணிடணும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷத்தில் போடலாம். பட் ஒரு சில கிரிட்டிக்கல் கொஷின்ஸ் வந்ததுன்னா அதுக்கு வந்து டைம் அதிகமாக இழுக்கும். ரஃப் ஒர்க்கெல்லாம் நீங்கள் போடணுன்னா நீங்கள் வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், மேக்ஸுக்கு ரஃப் ஒர்க் வந்து சைடில் போடணுமா அல்லது எண்ட் ஆஃப் த பேஜில் போடணுமா அல்லது கடைசி பேஜில் போடணுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் வீடியோ, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். 5 மார்க்குக்கு 70 மினிட்ஸு. 2 மார்க்குக்கு ஒரு கொஷினுக்கு வந்து 4 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே எனஃப் தான். ஸோ 2 மார்க்ஸு டோட்டலாக வந்து 40 மினிட்ஸு. 1 மார்க்குக்கு வந்து 14 கொஷின் இருக்கு இல்லையா, 14 கொஷினுக்கு 20 மினிட்ஸு ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில் இதுதான் ஓகேங்களா. அதை போக 20 நிமிஷம் இருக்குது. அந்த 20 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எல்லா கொஷினும் போட்டிருக்கிறோமா, ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி அண்ட் கிராஃபில் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கிறோமா, 5 மார்க் 2 மார்க்ஸில் வந்து ஏதாவது யூனிட்ஸ் அலகுகள் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கிறோமா, ஃபார்முலா கரெக்டாக எழுதியிருக்கிறோமா, கொஸ்டின் நம்பர் முக்கியமாக கொஸ்டின் நம்பர் வந்து போட்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு 2 மார்க் கொஸ்டின் முடிஞ்சதும் கோடு போட்டிருக்கிறோமா ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் தரவாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு, இதை பண்ணி பாருங்கள். அது தவிர சில இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஓகேங்களா. சில முக்கிய ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் இருக்குது ஓகேங்களா. ஸோ சாப்டர் வைஸ் வந்து இதில் இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு 30 பேஜஸ் இருக்குது. அதை நீங்கள் தரவாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவல்களை, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.